அதாவது நாங்கள் புக் பண்ண அந்த ஹோட்டல் இருக்குது தானே, அந்த கொழும்பு ரத்னா ஹோட்டலுண்டு. அந்த ஹோட்டலில் டாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான ஸ்விம்மிங் பூல் இருக்குதுங்க. நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன். நல்ல ஒரு வியூ பாயிண்டோட வியூவை பாருங்கள் அப்படி இருக்குது. இந்த கொழும்போட சிட்டி வந்து அப்படியே ஃபுல்லாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் வியூலேயே நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அவ்வளோ வந்து க்ளீனாக இருக்குது. ஏன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ட்ரிங்கோமலையில் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயும் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து க்ளீன் இல்லை. அந்த குளிக்கிறப்பே ஒரு மாதிரி பசையாக இருக்குது தண்ணி. ஆனால் வந்து இந்த கொழும்பில் புக் பண்ணியிருந்தோம். கொழும்பு பேரல் ஹோட்டல் வந்து பட்ஜெட்டான ஹோட்டல் தான். அவ்வளோ வந்து விலையும் இல்லை. ஒரு 15,000 16,000 தான் வருது. பாருங்கள் வியூ பாயிண்டை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு டாப்பில் அணி இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க. தண்ணி வந்து அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது. அப்படி பின்னுக்கு பார்த்துட்டுனா ஜிம்மும் இருக்குது. இப்போ எனக்கு பின்னுக்கு பார்த்துட்டுனா ஜிம் இருக்குது, ஸ்பா இருக்குது, சகலதும் இருக்குது. ஹோட்டல் வந்து இந்த 5 ஸ்டார் மாதிரி ஹோட்டல் தான். ஆனால் வந்து 4 ஸ்டார் ஹோட்டல் தான். 5 ஸ்டார் மாதிரி ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் டாப் வியூ. அப்படியே பார்த்தா கொழம்புல ஃபுல் வியூன்னு தெரியும். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்படி அங்காள பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது. அதாவது அந்த கொல்லவத்தை கடற்கரை அந்த சைடு பாருங்கள் எப்படி இருக்குங்க. அங்காள பார்த்தீங்கன்னா ஜிம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து குழந்தை பிள்ளை எல்லாம் குளிக்கலாம். அதில் வந்து பெரியார் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சேன வெயில் அடிக்குது. வெயிலுக்கு நல்லா இருக்கும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குது. பக்கத்துலேயே கடல். பக்கத்தில் வருங்க. பக்கத்துலேயே கடல் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் இதுதான். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வியூவை. ஆனால் இந்த ஹோட்டலில் ஒரு பட்ஜெட்டான ஹோட்டல் தான். அவ்வளோ விளையாண்டுமே இல்லை. ஒரு 15,000 தான் வருது. ஆனால் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வியூ பாயிண்டோட செம்மையாக இருக்குதுங்க இந்த ஹோட்டல். இந்த வியூ பாயிண்ட்டுக்கு தான் காசு. வியூ பாயிண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து ஜிம் எல்லாமே இருக்குது. ஜிம்மிலேருந்து சகலதும் இங்கே இருக்குது. உள்ளெல்லாம் ஜிம் இருக்குது, ஸ்பா இருக்குது, சகலம் இருக்குது. இதோட வந்து ஆழம் வந்து 6 ஃபீட் போட்டிருக்காங்க. 6 அடி தாழ்வமாக. இதில் வந்து குழந்தை பிள்ளை எல்லாம் குளிக்கலாம். இதில் பேரல் கிராண்ட் நாங்கள் நம்மளோட ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்னோடய ரூம் நம்பர் வந்து 5010 5080. இதாங்க நான் புக் பண்ண ஹோட்டல். அதாவது ஹோட்டல் கிராண்ட் கொழும்போடது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன்னும் கொடுத்துக்க போகிறாங்க பாருங்கள். கண்ணாடியை பாருங்களேன், எவ்வளோ பெரிய கண்ணாடிண்டு. கண்ணாடியே என்னோட இது உயர மாதிரி கண்ணாடி. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஹெட்டில் கொடுத்துருக்காங்க, கோஃபி போகிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. நல்ல ஒரு பெரிய ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட் வந்து பெட்டு தான். பெட்டு வந்து சும்மா செம்மையாக இருக்குது பெட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டோட சேர்த்து நல்ல ஒரு வால்பேப்பர் ஒன்று ஓட்டியிருக்காங்க. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குண்டு. லைட் எல்லாமே நல்லா இருக்குது. லைட்டை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. 2 பேர் தாராளமாக படக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம ஃபோன் பண்ணுறோன்னு சொன்னாலும் ஃபோன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மிக மிக முக்கியமானது பாத்ரூம். பாத்ரூமை பாருங்கள் அடியாக இருக்குது. பாத்ரூம் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த முடிகளை காய வைக்கிறதுக்கு எல்லா வகையான செம்பும் இருக்குது. நல்ல ஒரு சிங்க் இருக்குது. நல்ல ஒரு கொமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே 2 டவலு, உள்ளே ஒரு டவலு. ஷவர் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இது வந்து ஹோட்டல் கிராண்ட் ரத்னா அதோட பேர். ஆனால் சீப்பாக தான் போட்டுருந்துச்சு. ஒரு 12,000 தான் போட்டுருந்துச்சு. வெளியே பார்ப்போம் அப்படி இருக்காங்க. வியூ பாயிண்ட் வந்து கொழும்பு அப்படி தெரியுது.
அங்கேருந்து பார்த்தா அப்படியே கொழும்பை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு எல்லோ ஹில்ஸ் இருக்குது, அது நெச்என்பி பேங்கோட ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. இது வந்து கொள்ளுப்பிட்டியில் இருக்குது, நல்லா இருக்குது. இதாங்க இரவு வியூ கொழும்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் நினைக்கிறது வந்து த பேரல் ஆஃப் கிராண்ட் கொழும்பு ஹோட்டலில் அதோட பின்பக்கம் இது. அந்த முன்னுக்கு போனால் வியூ வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பின்பக்கம் நிற்கிறேன், பின்னுக்கே பாருங்கள் வியூ எப்படி இருக்குண்டு. இது அப்படியே உங்களை முன்னுக்கும் போய் காட்டுறேன், முன்னுக்கு இதோட செம்மையாக இருக்கும். கொழும்புல பாருங்களேன், வெசாக் முடிஞ்சு கூட இன்னும் கூட்டம் குறையில பார்த்தீங்களா. அப்படி தான் அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டான்ஸில் கொடுத்துட்ருக்காங்க வரும். அங்கே சின்னது போம் சார் பாருங்க அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு. இன்னைக்கு திங்கக்கிழமை, ஆனால் இன்னுமே வந்து கூட்டம் வந்து கொழும்புல என்ன ஃபுல்லாக வரல. அவ்வளோ பாருங்கள் டான்ஸர் கொடுக்குறாங்க, டான்ஸரில் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது. இல்லை பாருங்கள் அழகாக சோடிச்சு வச்சுருக்காங்க, தண்ணியை பாருங்கள் அப்படி ஊற்றுதுன்னு. வெசாக்கு சோடிச்சது சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த திங்கக்கிழமை வெசாக்கு முடிஞ்சிட்டு, ஆனால் வந்து கொழும்புல இந்த டைம்லாம் சரியான வாகனம் கூட்டமாக இருக்கும். இன்னுமே வரல, எல்லாம் லீவில் இருக்காங்க போல இருக்குது. ஆனால் அங்காள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தன்சலாக தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக. தாங்க கிராண்ட் பிட்டு தகிவாலையில் உள்ளது. கொழும்புல வந்து த கிராண்ட் பிட்டு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் பாரம்பரிய முறையில் எப்படி பிட்டு சீரன்லாம் போட்டிருக்காங்க. த கிராண்ட் கொழும்பு பிட்டுக்கடை ஆர்டர் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் என்னென்ன வெரைட்டி வருது. அரிசி மாவு என்ன கறினா கால் கறியா? சார் புட்டு இது சொதி பால் சொதி, இறால் கறி, நண்டு கறி, முட்டை பொரியல், பதுமா போட்டு அசமா புட்டு கடைக்கு போகிற லிஃப்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் புட்டு கடை இருக்குது. யாழ்ப்பாணம் போகிற மாதிரி